இது தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆவதுக்கு முன்னாடி விமர்சனம் பண்ணலாம். ஆனா தமிழ்நாட்டு இப்போ முதலமைச்சர் அவரை தாண்டி பார்த்தா நிறைய பேர் பின்பற்றுறாங்க. ஸோ அங்கே போய் இப்போ பஞ்சு டைலாக் விடுறதும் ஸோ அதெல்லாமே லஞ்சம்னு ஒரு வார்த்தை கேட்டாலுமே பயப்படுவாங்க, அலறுவாங்க. எங்கே கேமரா வச்சிருக்காங்க, எங்கே யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியாதுன்னு அவங்க பயப்படுவாங்க. சொல்லவே முடியாது. ஏன்னா திமுக அதிமுக ஆட்சியிலும் சரி நிறைய ஊழல் பார்த்தீங்கன்னா நடந்திருக்குன்றது வந்து அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். முதலமைச்சர் விஜய் வந்து கரூர் போனாரு, அது எப்படி பாக்குறீங்க? ஏன்னா 41 பேர் இறந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வாட்டி போயிருக்காரு. உண்மையுமே கரூர் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செஞ்சது உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் அளிக்குது. இது வந்து திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படலை, புதுசா ஒரு மாற்றமா நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. ஓகே, அங்க அந்த அரசு வேலையெல்லாம் அங்க போயிட்டு சொல்லியிருக்காரு, அவங்க 41 குடும்பத்துக்கு அரசு வேலை தரப்பாருன்னு. அது கண்டிப்பா அரசு வேலை கொடுக்கறது கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா சொல்றேன்னாக்கா நிறைய குடும்பத்துல பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் அப்பா இறந்துருக்காங்க, சில பேர் தம்பி இறந்துருக்காங்க, ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா இறந்துருக்காங்க. அவங்க வாழ்வாதாரமே பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்தது. எவ்வளோதான் காசு கொடுத்தாலும் அது லைஃப் ஃபுல்லாமே அவங்களால லைஃப் ஓட்ட முடியுமா? கண்டிப்பாக ஓட்ட முடியாது. இப்போ ஒரு கவர்மெண்ட் வேலையை கொடுக்கறது மூலியமா அவங்க லைஃப் ஃபுல்லாமே ஸோ கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலை வச்சு கண்டிப்பாக லைஃப் ஓட்ட முடியுன்றது வந்து ஸோ விஜய் அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கு. அதனால கவர்மெண்ட் வேலை கொடுத்துருக்காங்க. அவங்க வாழ்வாதாரத்தும் கொஞ்சம் முன்னேறதுக்கு நல்ல முன்னேற்றமாக கிடைக்கும். அவர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் தொடர்ச்சியா திமுக விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காரு, அது எப்படி பாக்குறீங்க? ஏன் முதலமைச்சர் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ஏன்னாக்கா இது தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆவதுக்கு முன்னாடி விமர்சனம் பண்ணலாம். ஆனால் தமிழ்நாட்டு இப்போ முதலமைச்சர் அவரை தாண்டி பார்த்தா நிறைய பேர் பின்பற்றுறாங்க. ஸோ அங்கே போய் இப்போ பஞ்சு டைலாக் விடுறதும் ஸோ அதெல்லாமே கொஞ்சம் சரியில்லை. தமிழ்நாட்டு முதலமைச்சராக சிறப்பாக செயல்படணும். அதை தாண்டி திமுக என்னதான் கடுமையான விமர்சனங்கள் விஜய் அண்ணன் மீது வச்சாலும் அதுக்கு பதிலடியாக கொடுக்கணும் நன்றி. ஸோ அதுக்கு விமர்சனங்களாக கொடுக்கக்கூடாதுன்றது என்னுடைய கருத்து. லஞ்ச ஊழல்லாம் கம்மியாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருக்காரு, உங்க அண்ணன் ஆயிருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு, அதை எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா அது திமுக ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவாரா, உதயநிதி சொல்லுவாரான்றது எனக்கு தெரியாது. ஏன்னா இது வரைக்கும் அவங்கள சொன்னதும் கிடையாது, அதிமுகவோட சொன்னது கிடையாது. சாதாரண டெத் சர்டிஃபிகேட் இருந்தா சாதாரண ஒரு டெத் சர்டிஃபிகேட்டா இருக்கட்டும், ஆதார் சர்டிஃபிகேட்டா இருக்கட்டும், இல்லை எதை வேணாலும் இருக்கட்டும், எதனா சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம போகும்போது எல்லா இடத்துலையும் லஞ்சம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பார்த்தினாக்கா வாங்குவாங்க. ஏன்னா நான் அனுபவப்பட்டிருக்கேன். லஞ்சு சொல்ல டெத் சர்டிஃபிகேட் வாரிசு சர்டிஃபிகேட் வாங்க போகும்போது பார்த்தீங்கன்னா நானே பார்த்தினாக்கா நிறைய இடத்துல காசு கேட்டிருக்காங்க. அதை கொடுக்க முடியாமல் திருத்த 4-5 வருஷமா கழிச்சு தான் பார்த்தினாக்கா ஸோ என்னால் வாரிசு சர்டிஃபிகேட் டெத் சர்டிஃபிகேட்டும் பார்த்தீங்கன்னா எங்கள் ஆயிரத்து வாங்க முடிஞ்சுது. அதே போல் சூழ்நிலை இனிமே இருக்காதுன்றது நான் நினைக்கிறேன். யார் கேட்டாலுமே லஞ்சம்னு ஒரு வார்த்தை கேட்டாலுமே பயப்படுவாங்க, அலறுவாங்க. எங்கே கேமரா வச்சுருக்காங்க, எங்கே யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியாதுன்னு அவங்க பயப்படுவாங்க. ஓகே, ஜிஹெச்ல ஒரு அம்மா ஒருத்தவங்க வீடியோ போட்டிருந்தாங்க, சுத்தம் சரியில்லை இங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவர் மறுநாளே போயிட்டு அங்கே ஆய்வு பண்ணாரு, அது எப்படி பாக்குறீங்க? இதான் தமிழ்நாட்டு முதலமைச்சர்னா இப்படி தான் இருக்கணும். ஏன்னா ஒரு சாதாரண ஒரு டிஜிட்டல் முறையில் நம்ம இருக்கிறோம். ஸோ ஒவ்வொரு பிரச்சனையும் எங்கெங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா டிஜிட்டல் முறையில் ஸோ யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் ஸோ ஒரு வீடியோ வந்துச்சுன்னா ட்ரெண்டிங் ஆகுது. அது மூலிமா பார்த்துட்டு போய் உதவி பண்ணது உண்மையை பாராட்டக்கூடிய விஷயம் தான். இது வரைக்கும் யாருமே இது வரைக்கும் பண்ணதில்லை. ஸோ திமுக ஆட்சியிலும் அதிமுக ஆட்சியிலையும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பிரச்சனைக்கு இதுமாரி நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி யாருமே பண்ணது கிடையாது. ஒரு மந்திரியா எம்எல்ஏ கூட பண்ணது கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் போய் இவங்க பண்ணுறது உண்மையிலும் பாராட்டக்கூடிய விஷயம் தான். இதெல்லாம் இன்னைக்கு மேடையில் பேசும்போது சொல்லியிருக்காரு, நான் மக்கள் பணத்தை ஒரு ரூபா கூட தொடமாட்டேன். அதே மாதிரி எதிர்கட்சிகள் என்ன மாதிரியே சவால் விட்டு சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு சவால் விட்டுருக்காரு, அது எப்படி பாக்குறீங்க? அவர் உண்மையிலுமே சொன்னது உண்மைதான். ஏன்னா அது எதிர்கட்சி யாருமே சொல்லவே முடியாது. ஏன்னா திமுக அதிமுக ஆட்சியிலும் சரி நிறைய ஊழல் பார்த்தீங்கன்னா நடந்திருக்குன்றது வந்து அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் இப்போ இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ஊழல்ன்றதே கிடையாது. ஸோ மக்களுக்கான ஒரு ஆட்சியாக கண்டிப்பாக நடந்துட்டு இருக்குன்றது உண்மை. தொடர்ச்சியா அமைச்சர்கள் எல்லாமே ரீல்ஸ் போட்டு நிறைய பேர் இதுல போய் சிக்கிறாங்க, அது எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா வீடியோ போறது மூலியமா தவறு இல்லையா? அது மூலியமா ஒருத்தவங்க உதவி கிடைக்குதுனாக்கா பாராட்டக்கூடிய விஷயம் தானே. ஸோ நீங்க வீடியோ போறது பிரச்சனையா இல்லை உதவி பண்றது ஒரு பிரச்சனையான்றது கேள்வியா இருக்கு.